அக்கா என்ன பூச்சண்ட கொற்ற பண்ணில இந்நேரத்துல குளிச்சிட்டு இருக்க? அது வந்துக்கா உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது, அதான். புழுக்கம் வீட்டுக்குள்ளையா உன் மனசுக்குள்ளையா? அக்கா ஏன் என்கிட்ட போய் சொல்ற? நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சோத்துல உப்பு போட்டுக்கிறது இல்ல, குழம்புல புளிக்காரம் சேர்த்துக்கிறது இல்ல. என்னாச்சு சொல்லுமா. உனக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. கொஞ்ச நாளைக்கு பத்தியத்துல இருக்கலான்னு நானும் அவரும். பத்தியமா? ஏன் எதுக்கு? இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? அக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 1000 தான் நீங்க வெளியில கலகலப்பா இருந்தாலும் மனசுக்குள்ள எவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அன்னைக்குதான் நாங்க ஒண்ணு சேர்றதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அடி பாவீங்களா, மாமனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கடி போச்சு? இது பாரு, சின்ன வயசுல இருந்து மாமனையே நெஞ்சில சுமந்து வளர்ந்துட்டேன். அதுல இன்னொருத்தனை சுமக்கணும்னு சொன்னா எப்படி? இப்ப மாமா எங்க? மன்றத்துல.